வெல்கம் டு ஸ்ரீஸ் மேத் கிளாஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாம் மேட் அதில் இயலெண்களின் அமைப்புகள் மற்றும் அடுக்குக்குறி எண்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்எம்எம்எஸ் எக்ஸாம் 2015லேருந்து 2024 வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸில் இந்த டாப்பிக்கில் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தொகுத்து அதுக்கான விடையும் விளக்கமும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1 2 3 4 இதில் பகு எண் எது? இப்போ 1 வந்து பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, 2 வந்து பகா எண், 3 பகா எண். ஸோ பகு எண் 4. அடுத்த கொஸ்டின் 1 முதல் 100 வரையுள்ள எண்களில் 9 மற்றும் 6ஆல் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை. அப்போது 1லேருந்து 100க்குள்ளே எந்த எண்ணெல்லாம் 9ஆலையும் வகுப்படணும் 6ஆலையும் வகுப்படணும். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 9க்கும் 6க்கும் மீசீமா எடுக்கணும். ஸோ 9க்கும் 6க்கும் மீசீமா வந்து எவ்வளோ வருது? 18. அப்போது 18ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 18ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண்கள் 1 முதல் 100 வரை 18, 36, 54, 72, 90. ஸோ மொத்தம் 5 எண்கள். அதுக்கடுத்தது 8ஆல் மீதியின்றி வகுபடும் ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. அப்போது 8ஆல் வகுபடக்கூடிய ஈரிலக்க எண்கள் என்னெல்லாம்? அப்போ இதில் என்னது? ரொம்ப சிம்பிள், 8ஆம் வாய்ப்பாடு தான் நம்ம எழுதணும். ஸோ 8ஆம் வாய்ப்பாடில் 1 8 8 அந்த 8 விட்டுறணும், ஏன்னா அது ஓரிலக்க எண். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஈரிலக்க எண். ஸோ 16லேருந்து ஆரம்பித்தோன்னா நம்ம எது வரைக்கும் எழுதலாம்? இங்கே 96 வரைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை எண்கள் கவுண்ட் பண்ணி தான் எழுதணும்? 11 எண்கள். அடுத்த கொஸ்டின், இரு இலக்க எண்களின் எண்ணிக்கை. அதாவது ஈரிலக்க எண்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி ஈஸியாக போடலான்னா, ஈரிலக்க எண்களில் மிகப்பெரிய எண் 99, மிகச்சிறிய எண் 10. அதாவது 10ல் ஆரம்பித்து 99ல் முடியும். இதே கேள்வி வந்து 3 இலக்க எண் 4 இலக்க எண் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான். அப்போது மிகப்பெரிய ஈரிலக்க எண் வந்து 99, மிகச்சிறிய ஈரிலக்க எண் வந்து 10. ஸோ ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சா 89. 89 கூட 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 90. ஸோ 90 எண்கள் இருக்குது. எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 90 எண்கள் இருக்குது. அடுத்தது 3 மற்றும் 5 ஆகிய இரு இலக்கங்களை கொண்டும் மீண்டும் இரு எண்களை பயன்படுத்தியும் உருவாகும் இரு இலக்க எண்களின் எண்ணிக்கை. ஸோ 3 and 5 இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணி நம்ம ஈரிலக்க எண்கள் எழுதணும். அப்போ 35, 53 எழுதிடலாம். இங்கே இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மீண்டும் இரு எண்களை பயன்படுத்தி. அப்போ ஒரே எண்ணை திரும்ப திரும்ப போடும்போது 33, 55. ஸோ மொத்தம் எத்தனை எண்கள்? 4 எண்கள். அடுத்தது 56 அடுக்கு 75 1ஆம் இலக்க எண். ஸோ இந்த 56 வந்து 75 வாட்டி எழுதி அதை பெருக்கி வர ஆன்சரில் 1ஆம் இலக்கத்தில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இது என்னென்னா, இந்த 1ஆம் இலக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன இருக்குது? 6 இருக்குது. அடுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அடுக்கு வந்து ஒற்றை எண். ஸோ 6இன் அடுக்கு ஒற்றை எண். ஒற்றை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஆன்சர் வந்து 6ல் தான் முடியும். அதே மாதிரி 6க்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தாலும் சரி, இரட்டை எண்ணாக இருந்தாலும் சரி, அந்த விடையினுடைய 1ஆம் இலக்க எண் என்னவாக தான் இருக்கும்? 6ஆக தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு ஷார்ட்கட் டெக்னிக் இருக்குது. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, 1லிருந்து 30 வரையுள்ள எண்களில் 3ஆல் வகுபடுவது மட்டுமல்லாமல் 3 என்ற எண்ணையும் கொண்டிருக்கும் எண்களின் எண்ணிக்கை. ஸோ 1லிருந்து 30 வரைக்கும் எதெல்லாம் 3ஆம் வாய்ப்பாடில் வருமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் நமக்கு 3 என்ற எண்ணையும் அந்த விடையில் கொண்டிருக்க வேண்டும். அப்போ எந்த மட்டும்தான் வரும்? 3 மற்றும் 30. அப்போ எண்ணிக்கை கேட்டனால 2. நெக்ஸ்ட்டு 11 பெருக்கல் 12 பெருக்கல் 13 பெருக்கல் 14 பெருக்கல் 15 16 17 இதனுடைய பெருக்கு தொகையின் 1ஆம் இலக்கம். ஸோ இதை எப்படி ஈஸியாக போடுறதுனா, இவ்வளவையும் நம்ம பெருக்கணும்னு அவசியம் இல்லை.
இதில் எல்லாத்தோட 1ஆம் இலக்கத்தையும் பாருங்கள். அதில் ஏதாவது 2 1ஆம் இலக்கங்களை பெருக்கும் பொழுது அந்த விடையில் வரக்கூடிய 1ஆம் இலக்கம் பூஜ்ஜியமாக இருக்குதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 14, 15 இருக்கு இல்லையா? அதில் 1ஆம் இலக்கம் இதில் 4, இதில் 5. ஸோ 4ஐயும் 5ஐயும் பெருக்கும் பொழுது ஆன்சர் 20. இதனுடைய 1ஆம் இலக்கம் 0. இப்படி ஏதாவது 2 எண்களினுடைய 1ஆம் இலக்கத்தை பெருக்கும் பொழுது வரக்கூடிய விடையினுடைய 1ஆம் இலக்கம் 0மாக இருந்தால் இந்த மொத்த மதிப்பினுடைய 1ஆம் இலக்கம் 0மாகத்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0. இதுதான் ஷார்ட்கட். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபுல்லாக உட்காந்து மல்டிப்ளை பண்ணால் நம்ம வந்து ஒரு கொஷினை 1 மினிட்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 இலக்க மிகச்சிறிய பகாயன். ஸோ 3 இலக்க எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 100லேருந்து ஆரம்பிக்கும். மிகச்சிறிய பகாயன் அப்படின்னா 100க்கு அடுத்தடுத்த எண்கள் பார்க்கும் பொழுது 101 வந்து மிகச்சிறிய 3 இலக்க பகாயன். அடுத்த கொஸ்டின், இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. ஸோ இரட்டை பகா எண்கள் அப்படின்னாவே வந்து பகா எண்கள் பார்த்தோன்னா 2, 3, 5, 7, 11 இப்படி போகும். இதில் எல்லா பகா எண்களுமே ஒற்றை எண்கள் தான், இந்த 2ஐ தவிர. அப்போ இது மட்டும்தான் இரட்டை பகா எண். அப்போ இதனுடைய எண்ணிக்கை கேட்டனால ஆன்சர் வந்து 1. ஓகே, ஸோ முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இது 3 இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.